Hello students, welcome to Maximum KMR channel. 10th standard Max chapter 8 exercise 8.3 9th question. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 mark ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. கொஷின் வந்து என்னென்னா, a bag contains 5 red balls. இப்போ ரெட் பால்ஸ் வந்து நம்ம எத்தனை இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு 5 numbers and 6 white balls. white balls வந்து 6 இருக்கு. white balls count வந்து 6. 7 green balls. green வந்து 7, black வந்து 8 இருக்கு. ஓகே, இப்போ இது ஒரு பேக்னு கன்சிடர் பண்ணிப்போம். இந்த பேக்குள்ளே எல்லா பால்ஸும் இருக்குது மொத்தமாக. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும்ல, மொத்தத்தையும் ஆட் பண்ணால் அதான் சாம்பிள் ஸ்பேஸ். பேக்குள்ளே எவ்வளோ இருக்கோ அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ ஆட் பண்ணும்போது 6 ஒரு 7, 12, 13 ப்ளஸ் வந்து 8 எடுத்து 21 ப்ளஸ் 5 ஆட் பண்ணும்போது we will get 26 பால்ஸ் வந்து ஓவராலாக அந்த பேக்குள்ளே இருக்குது. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு. சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்னென்னா, ஓவராலாக எல்லாமே பாசிபிலிட்டி என்னன்னு நம்ம பார்க்கும்போது எல்லா பாலையும் தூக்கி பேக்குள்ளே போட்டாங்க. இப்போ பேக்குள்ளே மொத்தம் ஓவராலாக 26 பால் இருக்குது. அதில் வந்து கலர் கலராக இருக்குது. ரெட்டில் இருக்குது, ஒயிட்டில் இருக்குது, க்ரீனில் இருக்குது, பிளாக்கில் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த சாம்பிள் ஸ்பேஸ் நமக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸில், அதாவது n ஆஃப் s தான் சொல்லணும். சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்னும் போது நீங்கள் நார்மலாக எழுதணும் சாம்பிள் ஸ்பேஸை மொத்தம் அப்படின்னா 5 ரெட், 6 white, 7 green and 8 black, இப்படி தான் நம்ம வந்து எழுதணும் சாம்பிள் ஸ்பேஸை. இந்த இடத்துல நமக்கு n ஆஃப் s தான் தேவைப்படுது. ஸோ அதனால் n ஆஃப் sன்றது நம்பர், மொத்தம் எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அதை நம்ம செக் பண்ணி 26ன்னு எழுதிட்டோம். இப்போது 1 ball is drawn at random from the bag. அந்த பேக்கில் இருந்து ஒரு பால் ரேண்டமாக ஏதோ ஒரு பாலை நான் பிக்கப் பண்ணுறேன். பேக் மூடி வச்சுருக்கேன், திடீர்னு கை திறக்கிறாங்க. அப்போ ஒரு பாலை மட்டும் நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்ப ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த பால் இஸ் ஒயிட். நான் எடுக்கக்கூடிய அந்த பால் ஒயிட்டாக இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் லெட் அந்த ஈவெண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஒயிட். இந்த ஒயிட் பால் கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போ n ஆஃப் ஏ, அப்போ நான் எடுக்கும்போது பாலை எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு நேரத்தில் ஒரு கலர் வந்துகிட்டே இருக்கும். பேக்கில் இருக்கக்கூடிய மொத்த பாலும் காலி ஆகிடும். 26 பாலும் எடுப்போம். நம்ம எத்தனை தடவை அந்த பாலை வந்து ஒயிட் பாலாக எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக இருக்கிற ஒயிட் பால் எத்தனைன்னு பாருங்கள், 6 பால்ஸ் இருக்குது. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த பிக் ரேட் 26 டைம்ஸ் நம்ம வந்து பால்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா, அதில் வந்து 6 டைம்ஸ் நம்ம எடுத்த பால், 6 தடவை நம்ம எடுக்கக்கூடிய அந்த பால் வந்து ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா 6 ஒயிட் பால் இருக்குது. கண்டிப்பாக 26 தடவை எடுக்கும்போது அதில் ஒரு 6 தடவை அந்த ஒயிட் பால் நம்மக்கிட்ட வந்திருக்கும். அதுதான் நம்பர் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ஈவெண்ட் ஏக்குள்ளே வந்து வரும்னா 6. இந்த ஏன்ற ஈவெண்ட் என்ன, 6 ஒயிட் பால். அண்ட் n ஆஃப் ஏன்றது என்ன, 6 தான். கவுண்ட்டு 6 ஒயிட் பால் வந்து கவுண்ட் இருக்குது. n ஆஃப் ஏ என்னன்னு தெரியும், n ஆஃப் s என்னன்னு தெரியும். ப்ராபபிலிட்டி நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ p ஆஃப் ஏ, இங்கே ஏன்றது என்ன, ஏன்ற அந்த ஈவெண்ட்டை தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட் பாலாக நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். இப்போ p ஆஃப் ஏன்னா என்ன, n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் s. n ஆஃப் ஏ வந்து நமக்கு 6 டிவைடட் பை n ஆஃப் s வந்து 26. 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 3s are 6, 2 1s are 2, 2 3s are 6. 3/13 தான் நமக்கு இந்த ஒயிட் பாலுக்கான ப்ராபபிலிட்டி. செகண்ட் ஒன் கொஷின் நல்லா பார்க்கணும். பிளாக்கு ஆர் ரெட். நான் எடுக்கும்போது எனக்கு பிளாக் வரலாம், இல்லை ரெட் வரலாம். இப்போ பிளாக் எத்தனை இருக்குன்னு பார்த்தா 8, ரெட்டு எத்தனை இருக்குன்னு பார்த்தா 5. பிளாக் பால்ஸில் 8 நம்பர்ஸ் இருக்குது, ரெட் பால் வந்து 5 நம்பர்ஸ் இருக்குது. இப்போ நான் எடுக்கும் போது மொத்தம் 26 டைம்ஸில் 5 டைம்ஸ் என்கிட்ட ரெட் பால்ஸ் வரும், 8 டைம்ஸ் வந்து பிளாக் பால்ஸ் வரும். அப்போ இது என்னென்னா, இது காம்பினேஷன் ஆகுது. இந்த ஆர் அப்படின்றாங்கன்னா இது அல்லது இது அது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது அல்ல அது அப்படின்னும் போது நம்ம இதை வந்து காம்பினேஷனில் சொல்கிறோம். இப்போ காம்பினேஷன் போது ஃபஸ்ட்டு பிளாக் பாலை எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, அதுக்கப்புறம் ரெட் பாலை எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, இது ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணணும். அதை தான் வந்து நமக்கு இந்த ஆர் அப்படின்றதுக்கான மீனிங். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல பி அப்படின்னு ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறேன்.
B be the event of getting first one என்ன இருக்குது black, அந்த blackனு எடுத்துக்கிறோம். இந்த blackக்கு n of b number of black balls நம்ம பார்க்கும்போது 8. Cன்னு ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். the C be the event of getting red இருக்குது, ஸோ ரெட்னு கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல n of r ரெட்ன்றது C, Cன்னு ஈவெண்ட் எடுத்துருக்கேன், ஸோ n of Cன்னு எடுத்துட்டேன். ரெட் பால்ஸ் வந்து 5 போட்டாச்சு. ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணணும். அதுதான் இந்த ஆறுக்கானது யூனியன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ என்பின்னு தெரியும். இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வேணும் அப்படின்னா n of b by n of sன்னு எழுதுவோம். n of b வந்து 8 டிவைடட் பை n of s என்ன 26. p of c இதுக்கு ப்ராபபிலிட்டினா n of c டிவைடட் பை n of s. n of c என்ன, இங்கே n of cன்றது தான் நம்ம ஒரு ஈவெண்ட்டாக எடுத்துருக்கோம். அந்த ஈவெண்ட்டில் ரெட் பால்ஸ் வரணும். ரெட் பால் வந்து 5 நம்பர்ஸ் இருக்குது, 5 டிவைடட் பை 26. இப்போ இது ரெண்டும் வந்துடுச்சு. கொஷின் நமக்கு என்ன அப்படின்னா பிளாக்கோ இல்லை ரெட்டோ இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போது இப்போ வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒன்று பிளாக்காக இருக்கலாம் இல்லை ரெட்டாக இருக்கலாம். பிளாக் ஆர் ரெட்டுன்னும் போது P of B union C, ப்ராபபிலிட்டி ஆஃப் பியையும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சியையும் யூனியன் பண்ணணும். அதாவது ரெண்டுத்தையும் சேர்க்கணும். அதான் நான் எடுக்கும்போது ரெட்டாக வரலாம், இல்லைனா பிளாக்காக வரலாம். அப்போ நான் என்னென்ன ரெண்டுமே காம்பினேஷனாக இருக்குது, யூனியன் ஒன்று சேர்ந்துருக்கு. P of B union P of B union C அப்படின்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் B ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் C. இது வந்து ஒரு ஃபார்முலா தான், ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். P of B நமக்கு ஆல்ரெடி 8/26ன்னு தெரியும். ப்ளஸ் P of C வந்து 5 டிவைடட் பை 26 தெரியும். ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் காமனாக இருக்குது, எல்சிஎம். 8ஐயும் 15ஐயும் ஆட் பண்ணால் 13. 13/26 1 டைம்ஸ், கீழே வந்து 2 டைம்ஸ். 1 13s are 13, 2 13s are 26. கேன்சல் பண்ணோன்னா 1/2 தான் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் மேபி பிளாக் ஆர் ரெட். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஈவெண்ட் A B C 3 எடுத்துட்டேன். அடுத்ததாக Dன்னு இந்த ஈவெண்ட் தேர்டாக இருக்கிறதா Dன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. D be the event of getting not white. இப்போ இந்த இடத்துல வந்து நாட் ஒயிட்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதுக்கு என்ன மீனிங்னா, நான் எடுக்கக்கூடிய பால் ஒயிட்டாக இருக்கக்கூடாது. இப்போ பேக்குக்குள்ளே ரெட்டு ஒயிட்டு க்ரீன் பிளாக் பால் எல்லாமே இருக்கு. அதுதான் ஒரு பேக் ஒன் பேக். இந்த ஒன்னை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன் பேக்குக்குள்ளே தான் எல்லாமே வந்து இருக்குது. நான் எடுக்கக்கூடிய பால் இந்த ஒயிட்டாகவே இருக்கக்கூடாது. அப்போ நான் எடுக்கிறது ரெட்டாக வரும், க்ரீனாக இருக்கலாம், பிளாக்காக இருக்கலாம். அப்போ என்ன அர்த்தம்னா இந்த ஒயிட் பால் அந்த பேக்கில் இருக்கவே கூடாது. அதுதான் அதுக்கான மீனிங். இந்த பேக் தான் 1, மொத்தமாக இந்த பேக்குன்றது 1. இந்த 1ல் இருந்து நான் ஒயிட் பாலை எடுக்கிற ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் நாட் ஒயிட் பால். எப்போ உங்களுக்கு கொஷனில் நாட் ஒயிட்டுன்னு கேட்டாங்கன்னா இங்கே நாட் ஒயிட்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஒயிட்டுக்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சி 1ல் இருந்து அந்த ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணோன்னா அதான் நாட் ஒயிட். ஏன் அப்படின்னா இந்த பேக்குன்றது ஒரு ஒன் பேக்குக்குள்ளே தான் எல்லா பால்ஸும் இருக்குது. ஆனால் நான் எடுக்கிற பால் இந்த ஒயிட்டாகவே இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒயிட்டை இந்த ஒரு பேக்லேருந்து மைனஸ் பண்ணணும், எடுத்துடணும், வெளியில் எடுத்துட்டா தான் நமக்கு அப்போ அந்த ப்ராபபிலிட்டியில் இந்த ரெட்டோ க்ரீனோ பிளாக்கோ ரிமைனிங் திங்ஸ் என்ன இருக்கோ அது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நாட் ஒயிட் அப்படின்னும் போது என்னென்னா டி தான் நான் ஈவெண்ட்டாக எடுத்திருக்கேன். இப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டி அப்படின்னு சொல்லலாம். ப்ராபபிலிட்டி டின்றது ஒயிட்டுக்கான ப்ராபபிலிட்டி. பி ஆஃப் டியை வந்து நான் மைனஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் எனக்கு அதுக்கான ஆன்சர். அதாவது இந்த இடத்துல இந்த டி வந்து ஈவெண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போது என்னென்னா பி ஆஃப் டி பார் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதாவது நாட் அப்படின்றது அதுக்கு இப்போ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 1லேருந்து இந்த ப்ராபபிலிட்டியை நான் மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ப்ராபபிலிட்டி கிடைக்கணும், நாட் ஒயிட். இந்த நாட்டுக்கான மீனிங் தான் வந்து டி பார், அதாவது காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு பி ஆஃப் டி காம்ப்ளிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு என்ன வேணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் டி வேணும், என் ஆஃப் டி நமக்கு தெரியணும். என் ஆஃப் டின்றது என்ன, டி தான் வந்து ஒயிட்டுக்கானது, ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் நாட் ஒயிட்டுன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதுக்கு மொத்தமாக சேர்த்து ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஒயிட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், என் ஆஃப் டியை எடுக்கிறோம். இந்த டி பி த ஈவெண்ட் ஆஃப் நாட் கெட்டிங் ஒயிட்னா அதுக்கு பி ஆஃப் டி காம்ப்ளிமெண்ட் அப்படின்றது மீனிங். ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன வேணும், எனக்கு ப்ராபபிலிட்டி வேணும். இப்போ ப்ராபபிலிட்டியில் டி பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஒயிட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். புரியுதுங்களா? கெட்டிங் ஒயிட்னும் போது என் ஆஃப் டி
Dன்றது ஒயிட் பால். ஒயிட் பாலோடைய கவுண்ட் வந்து 6. இதிலிருந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் D வேணும் அப்படின்னா n ஆஃப் D டிவைடட் பை n ஆஃப் S. n ஆஃப் Dன்றது 6 டிவைடட் பை n ஆஃப் Sன்றது சாம்பிள் ஸ்பேஸ் 26 வந்துடுச்சு. இதை கேன்சல் பண்ணோம்னா 2 3s are 6, 2 1s are 2, 2 3s are 6, 3 டிவைடட் பை 13. நமக்கு என்ன வேணும்? காம்ப்ளிமெண்ட் தான் வேணும். அதாவது ஒயிட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வேணும், இல்லாததுக்கான சான்சஸ். இப்போ 1 மைனஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் D எழுதுறோம். 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் D, இது வந்து கெட்டிங் சான்சஸ். D P ஆஃப் Dன்றதுன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட்டு. நான் 1லேருந்து அந்த ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணணும். 1 minus 3 divided by 13, 13 ones are 13, 13ல 3 மைனஸ் பண்ணோம்னா 10 divided by 13 is the probability of getting not white. And then fourth one, neither white nor black. ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. ஒயிட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றது நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம்? அதுக்கான காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஒயிட்டும் இருக்கக்கூடாது, பிளாக்கும் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? இப்போ பிளாக்குக்கான காம்ப்ளிமெண்ட்டும் ஃபைண்ட் பண்ணணும், ஒயிட்டுக்கான காம்ப்ளிமெண்ட்டும் ஃபைண்ட் பண்ணி மொத்தமாக நம்ம வந்து ஆட் பண்ணி 1லேருந்து மைனஸ் பண்ணணும். அதுதான் நெய்தர் ஒயிட் நார் பிளாக் அப்படின்றதுக்கான மீனிங். இப்போ இது ஒயிட்டையும் பிளாக்கையும் 2 ஈவெண்ட்டாக எடுத்துக்கலாம். இந்த ஒயிட்டுக்கான ஈவெண்ட்டை ஆல்ரெடி நம்ம வந்து டீன்னு வந்து எடுத்துட்டோம். அப்போ ஒயிட்டு நார் பிளாக்னும் போது யூனியன், இந்த ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியை ஆட் பண்ணி 1லேருந்து அந்த ப்ராபபிலிட்டியை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த ஒயிட்டுக்கு நம்ம ஆல்ரெடி P ஆஃப் D அப்படின்னு ஒன்று ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ அதாவது P ஆஃப் D பார்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த P ஆஃப் D மட்டும் அப்படின்றது ஒயிட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இப்போ P ஆஃப் Dன்றது என்ன? 3/13 ஒன்று வந்து வந்திருக்கு. ஸோ P ஆஃப் Dன்றது ஒயிட், அதுக்கப்புறமா பிளாக். இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து செப்பரேட்டாக ஃபைண்ட் பண்ணணும். இந்த 6/26ன்றது 3/13 மாறிடுச்சுன்னா இது அப்படியே 6/26 ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த ப்ராபபிலிட்டி நார்ன்னு கேட்டாங்க, ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா ஒயிட்டுக்கான ப்ராபபிலிட்டி என்னென்னு பாருங்கள். ஒயிட்டாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து n ஆஃப் ஒயிட்னா நம்பர் ஆஃப் ஒயிட் 6 டிவைடட் பை n ஆஃப் S 26 எழுதியாச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஈவெண்ட்டை நான் ஈன்னு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி EB த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் பிளாக்காக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் என்னென்னா n ஆஃப் E டிவைடட் பை n ஆஃப் S. n ஆஃப் Eன்றது என்னென்னா பிளாக்குக்கான நம்பர் ஆஃப் பால்ஸ். இப்போ பிளாக்கில் எத்தனை பால்ஸ் இருக்குன்னா 8 டிவைடட் பை 26. கொஷின் வந்து நமக்கு என்ன அப்படின்னா நெய்தர் ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது, நார் பிளாக்காகவும் இருக்கக்கூடாது. நெய்தர் ஒயிட் நார் பிளாக் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்னா ஓவராலாக 1 இருக்குது. அந்த 1லேருந்து இந்த ரெண்டுத்தோடைய ப்ராபபிலிட்டியை மைனஸ் பண்ணணும். அந்த பேக்லேருந்து அந்த இருக்கக்கூடிய பாலை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அந்த பேக்ன்றது 1. இப்போ இது ரெண்டுத்துக்கான ப்ராபபிலிட்டி கெட்டிங் ப்ராபபிலிட்டின்னு பார்த்தா P ஆஃப் D ப்ளஸ் P ஆஃப் E, நெக்ஸ்ட்டாக இருக்கக்கூடியது P ஆஃப் E. இதோடைய ப்ராபபிலிட்டிஸை நம்ம மைனஸ் பண்ணணும்னா தான் இதுக்கான நமக்கு ஆன்சர்ஸ் வந்து ஃபைண்ட் ஆகும். இப்போ 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஒயிட்டை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் என்னென்னா 6/26. இந்த 6/26 தான் கேன்சல் பண்ணி 13/3 மாற்றணும். அதுக்கப்புறமா அதிலிருந்து நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல நமக்கு ரெண்டுமே சேர்த்தா மாதிரின்னு சொல்லும் போது 1லேருந்து இந்த ப்ராபபிலிட்டி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தான் மைனஸ் பண்ணுறோம். ஏன் அப்படி மாதிரி ஆட் பண்ணும்போது இங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல 6/26 வந்து காமனாக நமக்கு டினாமினேட்டர் இருக்கும். உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ இது வந்து P ஆஃப் D ஒயிட்டுக்கான ப்ராபபிலிட்டி ப்ளஸ் E அப்படின்றது பிளாக்குக்கான ப்ராபபிலிட்டினா பிளாக் வந்து 8 டிவைடட் பை 26. இங்கே ஆல்ரெடி அதை தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 1 மைனஸ் 26 காமனாக இருக்குது LCM தான். 6 + 18ன்றது 14 ஆகிடுச்சு. 14/26 கேன்சல் பண்ணோன்னா 7 times 7 2s are 14, 13 times 7/13. 13 cross multiply பண்ணுங்கள். 13 1s are 13. 13 minus 7 will become 6 divided by 13. இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் நெய்தர் ஒயிட் நார் பிளாக், ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது பிளாக்காக இருக்கக்கூடாதுன்னா அதோடைய ப்ராபபிலிட்டி 6 divided by 13. இதுதான் இதுக்கான ஆன்சர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.